பிள்ளைகளே, கீழ்ப்படியாமை என்பது ஒரு சாதாரண செயல் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? அதை போன்ற கொடூரமான செயல் வேறொன்றும் இல்லை. பல பாவங்களுக்கு அதுவே அடிப்படை. பல இளையோருக்கு தோன்றத்தான் இது செய்கிறது. ஏனென்றால் உங்களுடைய இளம் வயதும் இரத்த ஓட்டமும் நரம்பில் இருக்கும் முறுக்கேறிய தன்மையும் உங்களுடைய பெற்றோர்களுக்கோ பெரியோர்களுக்கோ கீழ்ப்படிந்து நடக்கும்படி செய்யாது. திமிரான பார்வையும் சில நேரங்களில் அசட்டைத்தனமும் கொடூரமான மௌனமும் அதிகார தோரணையும் உங்களை மற்றவர்கள் முன்பும் பெற்றோர்கள் முன்பும் மதிப்பிற்குரியவராகவோ இல்லை உங்களை பார்த்து பயந்து நடுங்கவோ செய்யும் என்றோ எண்ணத்தை உருவாக்கும். ஒன்றை மட்டும் மனதில் கொள்ளுங்கள், இந்த குணங்கள் எல்லாம் உங்கள் உள்ளத்துக்கு மட்டுமே உங்களை உயர்த்தி காட்டுமே தவிர மற்றவர்களுடைய உள்ளங்களில் நீங்கள் கேவலமான மதிப்பற்ற இடத்தில் வைத்து கீழ்த்தரமாகவே மதிக்கப்படுவீர்கள். ஆனால் பெற்றோர்கள் மட்டும்தான் உங்களுக்காக உங்களுடைய மனமாற்றத்திற்காக வருத்தத்தோடும் பொறுமையோடும் காத்திருப்பார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நான் அப்படித்தான் நடந்து கொள்வேன் என்று நீங்கள் பேசுகின்ற வாய்வார்த்தைகள் எல்லாம் அன்றோடோ அல்லது அந்த வாரத்தோடோ மாதத்தோடோ அழிந்துவிடும் என்று தவறிகூட நினைத்து விடாதீர்கள். வார்த்தைகள் தான் நம்மை வாழ்வாக்கும் என்பர் பெரியோர். அது நல்ல வார்த்தைகளுக்கு பொருந்தும். அப்படியென்றால் உங்களுடைய திமிரான வார்த்தைகளும் செயல்பாடுகளும் தானே உங்களது வாழ்வை தீங்குடையதாக கேடுற்றதாக மாற்றும். உங்களது வாழ்வை மட்டுமல்ல பிள்ளைகளே, உங்களது சந்ததிகளின் வாழ்வையே மாற்றிவிடும். வார்த்தைகளும் செயல்களும் வெறும் காற்று போன்றது அல்ல, காற்றில் கரைந்து மறைய. வார்த்தைகள் ஆலவிருட்சம் போன்றது. நம்மிடமுள்ள நன்னடத்தையும் கீழ்ப்படிதலும் நற்செயலும் ஒழுக்கமுமே அம்மரத்தின் கிளைகளும் விழுதுகளும் ஆணிவேரும் போன்றவை. நீங்கள் நற்குணசீலர்களாக இருந்தால் அம்மரத்தில் காலங்காலமாய் மனிதர்கள் உட்பட மற்ற உயிரினங்களும் வந்து தங்குவது போல அனைத்து செல்வங்களும் உங்களிடம் தங்கியிருக்கும். இல்லையென்றால் ஒரு நாள் துன்பம் எனும் புயல் வீசும், வேதனை எனும் வெள்ளம் சூழும், பலவீனமான மரம் சாய்வது போல உங்களுடைய வாழ்வும் சாய்ந்து போகும். உங்களுடைய வாழ்வு சாய்ந்து போகும்போது உங்களோடு இணைந்திருக்கும் தங்கியிருக்கும் உங்களையே நம்பியிருக்கும் அனைவருமே அசைக்கப்படுவார்கள். சிலம்பிக்கு தன் சினை கூற்றம், நீள்கோடு விலங்கிற்கு கூற்றம், மயிர்தான் வலம்படா மாவிற்கு கூற்றமாம் எண்டிற்கு தன் பார்ப்பு, நாவிற்கு நன்றல் வசை என்கிறது சிறுபஞ்ச மூலம். சிலந்திக்கு சினையுறுதலும் விலங்குகளுக்கு கொம்பும் கவரிமானுக்கு மயிர் நீத்தலும் நண்டிற்கு தான் ஈனும் சிறு நண்டும் சாவை உண்டாக்குவது போல மனிதனுக்கு அவன் நாவில் உருவாகும் வசைமொழியே அழிவை உருவாக்கும். சிந்தித்து செயல்படுங்கள்.